இன்னமா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஓட்காவ போடலாம், ஓடி பாடி ஆடலாம். ஆல்ரெடி நேரமாச்சு, பப்பும் தானே மூடி போச்சு. வேர் இஸ் த பார்ட்டி? அட உங்க வீட்ல பார்ட்டி. வேர் இஸ் த பார்ட்டி? அட அம்மா வீட்ல பார்ட்டி. வெக்கமே இல்லையாடா உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்கள தான்டா இருக்கிறேன். வெக்கமே இல்லையா? ஸ்ரீ வீடியோ பார்த்தோன்னே தெரியாமல் வந்து கிளிக் பண்ணியிருப்பேன். இவர் ஏதோ பேசியிருப்பேன் கிளிக் பண்ணியிருப்பேன். வெக்கமே இல்லையாடா? கான்ட்ரவர்ஷியான விஷயங்களும் தேடி தேடி பார்க்குறீங்க. நீங்கள் யாரா நினைக்கலாம்? டாக்ஸிக் ஹியூமன்ஸ்டா நினைக்கலாம். சூனியம், இந்த பில்லி சூனியம், மாந்திரிகம், இதை பற்றிலாம் நம்ம பேசணும்னு சொல்லியிருந்தோம். தனியாக ஒரு வீடியோ பேசணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான இன்னைக்கு வீடியோ பேசணுன்ற ஒரு கனெக்ஷன் கரெக்டாக கனெக்ட் ஆச்சு. ஏஆர் ரஹ்மான் இருக்கார்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆட்களை வச்சு கனெக்ட் பண்ணும்போது தான் ஈஸியாக இருக்கும். இந்த பில்லிசூனியம், மாந்திரம், இந்த விஷயங்கள்லாம் வந்து சூடோ சயின்ஸ், இது கான்ஸ்பிரசி, இது வந்து இந்த பகுத்தறிவு இல்லாத ஒரு ஆட்கள் பேசக்கூடிய விஷயம். இதெல்லாம் என்னங்க நீங்கள் முட்டாள்தனமாக பேசுகிறீங்க? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் பேசுவாங்க எல்லாருமே. இது வந்து உண்மைத்தன்மை கிடையாது, இது ஒரு கான்ஸ்பிரசி, இது வந்து இதான் சொல்கிறது, இது வந்து நம்பகத்தன்மை கிடையாது, இது வந்து ஒரு கற்பனை, மக்களுடைய மூட நம்பிக்கையை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு கும்பல் பண்ணக்கூடிய வேலை அப்படின்ற வேலைலாம் பேசுவாங்க. பட் டாப்பஸ்ட் ஒரு மியூசிக் டைரக்டராக சொன்ன கூட ஏஆர் ரஹ்மானை அவங்களுடைய அப்பா இருப்பார். அவங்க அப்பாவுக்கு ஒரு இந்த சம்பவம் நடந்த விஷயங்கள் தான் இந்த இதான் சொல்கிறது, சூனியம், பிலிசூனியம், ஏவல், இந்த மாதிரி மாந்திரிகம், இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்றது அவரே ஒத்துக்கிட்டாரு. காரணம் என்னன்னா, அதில் சஃபரான ஆட்கள் அவங்க, அதாவது அதனால பாதிக்கப்பட்ட ஆட்கள். அவங்க வீட்டில் அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒமட்டிட்டு வாந்தி இருக்கும்போது முடிகளாக வந்து குமியுது, வாய்க்கிலிருந்து முடி கொட்டுது. ஸோ நம்ம படங்கள்லாம் அந்த பில்லி சூனியம், ஏவல்லாம் பண்ணவங்களுக்கு நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு. அவங்க வீட்டுக்கு கிட்ட ஒரு தோண்டி எடுத்திருக்காங்க. உள்ள 2 மெழுகு பொம்மைகள் இருந்திருக்கு. அது சூனியம், மந்திரியம் பண்ணி வைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பொம்மைகள் வச்சுருக்காங்க. நம்ம படங்கள்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க. இது மூலியமாக அவங்க அப்பாவுக்கு பல வேலைகளுக்கும் பல தொந்தரவுகள் கொடுத்து அவங்க அப்பாவை முடிச்சு விடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் யாரோ ஒருத்தவங்க செஞ்ச வேலையினால் இதனால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலாக போயிருக்காங்க. யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. எப்படியோ கண்டுபிடிச்சி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவருக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனாக நடக்கும். சாப்பிடும்போது, இப்போ டீ குடிக்கும் போது, இல்லை ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணும்போது, அவர் ஃபுட்டை எடுத்துக்கும் போது, அதாவது அவர் வாழ்கிறதுக்கான என்னென்ன அத்தியாவசியங்கள்லாம் இருக்கோ அந்த பாசிபிலிட்டியில் எல்லாமே நெகட்டிவ் வைப்ரேஷன் அடாப்ட் ஆகி ஃபுல்லாக சூனியம் அடிச்சிருக்கு அவங்க வீட்டில். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு சரி பண்ணுறதுக்குள்ளேயும் அவர் வயசாகி ஒரு ப்ராப்ளம்னால இறந்து போயிட்டார். அதில் மீண்டெடுத்து வந்தவர் தான் இந்த ஆஸ்கார் நாயகன் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. இப்போ தற்போதைய தமிழுக்காக ஒரு நினைவு உருவாக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காருல்ல. ஸோ அந்த நாயகன் இப்போ ஏன் ப்ரோ சூனியத்தை பற்றி பேசுகிறீங்க, ஏஆர் ரஹ்மான் பற்றி பேசுகிறீங்க? டைட்டிலில் நீங்கள் வந்து மாநகரம் ஸ்ரீயை பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் என்ன ப்ரோ இது மேட்டர் அப்படின்னு கேட்டால், இப்போது ஏஆர் ரஹ்மான் மேட்டரில் இப்படி உங்கள் வீட்டில் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்களா? அதாவது இந்த குடும்பம் மொத்தமாக சூனியமாகணும், அழிஞ்சு போகணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் பண்ணக்கூடிய வேலைகள்னால நடக்கக்கூடிய இம்பேக்ட் தான் இதெல்லாம். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த மாநகரம் ஸ்ரீ அவருக்கு என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோ ஏஆர் ரஹ்மானுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களாம் என்ன ப்ரோ சொல்லுவீங்க அப்படின்னா, சாபு 3ன்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கும். அது பெரிய ஒரு பிரபலமான ஒரு ஆர்ஜே ஒரு நபர் தான். அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவரை பற்றி, ஷாவை பற்றி. அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு யூடியூப்பில். அவர் பொருத்தக்கூடிய அந்த கன்ஃபர்மேஷன் ஒரு ஆர்டிகல்ஸ்லாம் வந்திருக்கு, ஒரு புக்கெல்லாம் வந்திருக்கு, மேகசின்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் போடுறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க. ப்ரோ ஆர்டிகல்ஸ், புக்ஸில் எல்லாத்தையும் என்னென்ன பேசுவாங்க, உண்மை நடந்தது வேறையாக இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் ஏஆர் ரஹ்மான்ட்ட நேரடியாகவே அதை பற்றி கேட்டிருக்காரு. அப்போயும் அவர் ஆமான்னு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்போ இது ஒரு ரியல் சம்பவம் தான். இப்போ மாநகரம் ஸ்ரீ அவருக்கு பார்க்கலாம். நல்லா இருந்த ஒரு மனிதர். அவர் ஓநாயும் மாட்டுக்குட்டியும், மாநகரம், இந்த படத்துலலாம் பயங்கரமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு யூனிக்கான ஒரு ஆக்டர் தான். வழக்கு எண் 18/9. என்ன ப்ரோ 18/9 எனக்கு புரியல ப்ரோ. 18 கூட்டினா 9 தானே ப்ரோ. சரி ஓகே, இதுக்குள்ளே போவேணா. அந்த படத்தில் நடித்து பயங்கரமாக பிரபலமான நபர் தான் அவர். எனக்கு அந்த படத்துல தான் அவர் தெரியும். எனக்கு இப்படி ஒரு முகம் இருக்குன்றது தெரியும். ஸோ நல்ல ஒரு குட் ஆக்டர், நல்லா பார்த்துருப்பீங்க. இப்போது சமீப காலமாக அவருடைய வீடியோஸ், அவருடைய இதெல்லாம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு.
என்னன்னா அவர் எல்ஜிபிடியாக மாறிட்டாரா, டிரான்ஸ்ஜெண்டராக மாறிட்டாரா, அப்படி இப்படின்னு அவர் போதைக்கு அடியாகிட்டாரா, அதாவது மீடியாவில் பார்த்தீங்களா இப்படி வாழ்ந்த மனிதன் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுகிறாங்க. பட் அது அவங்க சம்மந்தப்பட்ட அவரை தெரிஞ்ச நபர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர் ட்ரக் அடிக்ட் கிடையாது, ட்ரக் அடிக்ட்டும் கிடையாது, போதையில் அடிக்ட் ஆகி விழுகக்கூடிய ஒரு நபரும் கிடையாது, லவ் ஃபெயிலியரும் கிடையாது, அவர் மன உளைச்சல்லையும் இல்லை, அவருக்கு மென்டலாக ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதாவது 3 படம் பார்த்துருக்கீங்கல்ல, 3 மூவிஸில் அதில் தனுஷ்க்கு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அந்த மாதிரி ஹாலுசினேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு சில உண்மையான நடக்கிற ரியாலிட்டிக்கும் போலியாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் கனெக்ட் பண்ண தெரியாது. அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குன்னு சொல்கிறார். அதாவது மூளை சூனியம் அடைஞ்சிருக்கு. முன்னாடி சொன்ன கதைக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை ஏன் நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அவர் ஒரு நிதான நிலைமையில இல்லை. எப்படி நடிச்சிருப்பாரு, ஒரு ஆக்டர்ன்றது ஒரு கதாபாத்திரத்தை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாழக்கூடிய, அதுக்கேற்ற மாதிரி மூளையை டியூன் பண்ணி அந்த ஒரு நபராக மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள். அப்போ அவங்களோட பிரெயின் நல்லா ஒரு ஃபங்க்ஷன் ஆகி நல்லா கிளியராக இருந்தால் தான் இந்த மாதிரி டயலாக் டெலிவரி, அந்த பாடி லாங்குவேஜ், இந்த எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு தெளிவாக இருந்த ஒரு நபர் இப்படி மாறி இருக்காரு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ இதுலேயும் இந்த மாந்திரிகம், சூனியம், ஏவல் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் வாழ்க்கையில் எல்லாமே சர்க்கிள் தான் இருந்திருக்கு. எல்லாமே வெற்றி படங்கள் எதாக இருந்தாலும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருந்திருக்கு. அவங்க ஃபேமிலி நல்லா தான் இருந்திருக்காங்க. நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் நல்ல கார்லாம் வச்சு நல்லா தான் வாழ்ந்திருக்காங்க, வசதியாக தான் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாமே கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது யாரோ குடும்பத்தில் ஏஆர்மன் குடும்பத்துக்கு ஏவி விட்ட மாதிரி இந்த குடும்பத்தில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கானுங்க அப்படின்றது தான் என் பார்வையில் புரியுது. ஐ மீன் என்னோட பர்சனல் ஒப்பீனியனை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருந்து அவங்க அப்பாவுக்கு வேலை போகுது, எல்லாம் போகுது, ப்ராப்ளம், வீட்டில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வருது, திருப்பி கீழே நிலைமைக்கு வராங்க, வாடகை வீட்டுக்கு இந்த மாதிரி போகிறாங்க. இப்போ இந்த ஸ்ரீன்றவரும் நல்ல ஒரு ஆக்டர், முன்னணி ஆக்டராக வர வேண்டியவர், ஒரு சில ஆட்களுக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் கீழே இருந்த ஒருத்தன் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனை போட்டு செஞ்சுருவானுங்க. எவனாச்சும் ஒருத்தன் முன்னேறி மேலே வந்துட்டான் அப்படின்னா அவன் அந்த ஆளுக, இந்த ஆளுக, இல்லை இந்த மாதிரி பின்புலத்துலேருந்து வந்திருக்கான், இவன் நமக்கு அஜெண்டாக்கு ஃபேவராக இருப்பான் அப்படின்னு இருந்தான்னா அவனை விட்டுருவானுங்க. ஆனால் இதில் எதுவுமே இல்லாமல் யூனிக்கான ஆக்டராக இருந்து அவர் யார் பக்கமும் சாயாத பாபாவாக இருந்தாருன்னா இப்படி தான் முடிச்சு விடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது கொஞ்சம் மென்டலாக ஒரு ப்ராப்ளம் ஆகி அவருக்கு ஒரு டிசீஸ் மாதிரி உருவாகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் உடம்புலாம் மெலிஞ்சு அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரக் அடிக்டர் மாதிரி தான் இருப்பார். அவர் பண்ணுற பிஹேவியர்ஸ்லாம் பார்த்தா ஏதோ மென்டல் அந்த மாதிரி தான் போகும். பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சோ அவருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தோணும். ஆனால் நீங்கள் அவருடைய ரீல்ஸையும் அவருடைய போஸ்டெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு அவர் சமையல்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்ன இன்க்ரீடியன்ட் எவ்வளோ போட்டாங்களோ அப்படின்றத பார்த்து கரெக்டாக பண்ணால் மட்டும் தான் சாப்பிட முடியும். ஸோ அவர் சாப்பாடு செஞ்சு அதை டே டு டே, இன்றைக்கி இது நடந்திருக்கு, பிக் பாஸ் மாதிரி தான், இன்றைக்கி நான் இது சாப்பிட்றேன், இன்றைக்கி காலைல இது, இந்த டைம் இது அப்படின்னு நான் இந்த ஒரு ஃபுட்டை தயாரிச்சிருக்கேன், அந்த ஃபுட்டில் இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் செஞ்சு அந்த செனாரியோவை மூமெண்ட்டாக ஒரு டைரியில் எழுதி வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டாக போட்டுட்ருக்காரு. அப்போது அவருக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் வெளியே இருந்து ஏதோ ஒரு விஷயம், நம்ம சொன்ன மாதிரி இந்த ஏவல், பில்லி சூனியம், இந்த மாந்திரிகம், பிளாக் மேஜிக், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அஃபெக்ட் ஆனால் மட்டும்தான் ஒரு மனிதன் நார்மலாக இருந்து அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக மாறுறதுக்கான வேலைகள் நடக்கும். நம்ம பிரெயின் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாமல், நாம் ஒரு வெயிட்டான ஆளாக இல்லாமல், மென்டலில் ஸ்ட்ராங்காக இல்லாமல் ஒரு ஆளாக இருந்தோம்னா கவனக்குறைவுனால மரணம் பிரச்சனை, ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம்லாம் ஃபேஸ் பண்ண முடியும். ஏன் நான் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது பர்சனலாக எனக்கு கனெக்ட் ஆச்சு. என்னடா அந்த ஸ்ரீன்றவர் எப்படி நல்ல ஒரு ஆக்டர், அவர் செம்மையாக இருப்பாங்க, நீட்டாக இருப்பாருங்க. ஒரு ஆக்டர் ஒரு சார்மிங்காக, ஒரு பார்க்குறதுக்கு டஸ்கி ஸ்கின்னு, ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி தெரியாது. பட் ஆனால் ஒரு அட்ராக்டிவ் இருக்கும் அவர்கிட்ட. ஒரு தனுஷ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த ஒரு அட்ராக்ஷன் அவருக்கு இருக்கும். அப்படி ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடித்த படம் எல்லாமே ஒரு நல்ல ஒரு பேர் சொல்லக்கூடிய படம் தான், நல்ல கதை உள்ள படங்கள் தான். இந்த மாதிரி ஒரு நடிச்சுக்கிட்டு நல்லா மேலே வந்துட்டு இருக்க ஒரு நபர் திடீர்னு காலி ஆகுறாரு அப்படின்னா, ஸோ உங்களுக்கே தெரியும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கானுங்க. அதை பற்றி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவர் ட்ரக் அடிக்ட் ஆகிட்டார், அவர் மாணவி கூட்டமாக மாறிட்டார், இப்படிலாம் போட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் அவருக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவங்க ஃபேமிலியில் கேரிங் இல்லாமல் விட்டுட்டாங்க, அவர் மென்டல் ஆகிட்டார் அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுகிறானுங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இவர் டேக் பண்ணுறானுங்க. யாருன்னா மிஸ்கினுக்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் டேக் பண்ணுங்க, அவருடைய டேரக்டர்ஸ்லாம் டேக் பண்ணுங்க. அவங்க வீட்டில் உங்கள் அம்மா அப்பா தான் கேர் பண்ணணும். டேரக்டர்ஸ்னால் அவங்க போய் வேலை வாங்குறாங்க, படம் நடிக்கிறாங்க, சம்பளம் வாங்கிட்டு போயிடுறானுங்க. சம்பள பாக்கியும் நிறைய இடத்துல ப்ராப்ளமாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பல இடங்களில் இவரை புக் பண்ணிவிட்டு இவர் முன்னாடியே இன்னொரு நபரை புக் பண்ணுறாங்க. ரொம்ப நாள் பழகின ஒரு நடிகருக்கும் துணை நடிகராக நடிக்கிறதுக்கான, அதாவது 2 ஹீரோ கேரக்டர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த மெயின் ஹீரோக்கு கீழே நடிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கான். அங்கே போகிறப்பயுமே இவன் கீழே இருக்கக்கூடாது, ஏன்னா இவன் ஒரு ஓவர் பர்ஃபார்மராக இருந்தான்னா, நம்ம ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மகிட்ட எதுவுமே இருக்காது, நம்ம ஜீரோ, நம்ம கீழே இருந்து வந்திருப்போம், நம்மகிட்ட எதுவுமே இருக்காது, ஆனால் டேலண்ட் இருக்கும். அந்த இடத்துல நம்ம நின்னோம்னா ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ட் கிடைக்கும்.
ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். ஆனா மேல இருக்கவன் நல்லா தான் இருப்பான். அவன்ட்ட எல்லாமே இருக்கும். ஆனால் இவன் நமக்கு ஈக்குவலா நிக்கணுமா? உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். வர்ணாசிரமம் அந்த மாரி ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும். பொலிட்டிஷியன்ல இருக்கும், ஒர்க்ல இருக்கும், ஃபேமிலிக்குள்ள இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும். அதே மாரி சினிமால இது அதிகம். இவன் நம்ம கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணுமா? இவன்லாம் ஒரு ஆளா? அப்படின்னு பார்த்து இவன காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்தலாம் தூக்கி விட்டுருக்காய்ங்க. ஒப்பந்தம் ஆகக்கூடிய படங்கள்லயுமே ஒப்பந்தம் கேன்சல் பண்ணிட்டு அனுப்பி விட்டுருக்காய்ங்க. இவர் முன்னாடியே வேற ஒரு ஆளையும் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இப்படின்ற மன உளைச்சல் நெறையா இருந்திருக்கு. இவருக்கு இந்த மாரி மென்டலாவும் ப்ராப்ளம் இருந்திருக்கு. இத அவருக்கு கரெக்ட்டா க்யூர் பண்ணி நல்லா கேதர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருப்பாரு அவரு. அவருடைய ரீல்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவரு போடல. 2024 ஜனவரிலேருந்து அவரு இன்ஸ்டால போஸ்ட் போட்டுட்டு இருக்காரு. இப்போ அந்த எல்ஜிபிடி மாரி கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஃபேம்ன்னு சொல்லுவோம்ல. மனிதர்கள் வந்து நெகட்டிவ மட்டும் தான் விரும்புறானுங்க. கான்ட்ரோவர்சி. அவர் ஏதோ ஒரு பேசுறதுக்கு எல்ஜிபிடி மாரியும், ஒரு வித்தியாசமா ஒரு அக்லி மாரி ஒரு ஏதோ ஒரு விஷயம், ஒரு நெருடலான விஷயம் இருக்குல்ல. அந்த மாரி ஒரு விஷயம் பேசினா மட்டும் தான் மக்கள் அத பேசி ட்ரெண்ட் ஆகுறானுங்க. நியூஸ் மீடியாஸ்லாம் அத பத்தி பேசுது. ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் சமைச்சு போட்டது, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ரைட் பண்றது, நான் ஸ்கிரிப்ட் எழுத போறேன் அப்படின்ற மாரிலாம் போஸ்ட் போட்டிருக்காரு. என்னடா இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு. ஒரு ஃபோட்டோஸ்லாம் அப்ப இருந்தே போட்டிருக்காரு. இந்த மாரி பனியன்லாம் போடாம உடம்பு ஒல்லியா அப்பவே போஸ்ட் போட்டிருக்காரு. என்னதான் ஆச்சு இந்த மனுஷனுக்கு அப்படின்னு பேசியிருக்கலாம்ல. ஆனா, ஏதாவது ஒரு நடிகை இருக்காங்கல்ல, இந்த கரகாட்ட படத்துல நடிச்சாங்கல்ல ஒரு ஹீரோயினி. அந்த ஹீரோயின் இப்படி ஆயிட்டாங்க பாருங்கன்னு எப்போ இருந்தோ பேசிட்டு இருக்காய்ங்க. எனக்கு தெரிஞ்சு 6, 7 வருஷமா அத பத்தி பேசிட்டு இருக்காய்ங்க. அது யூஸ்லெஸ் வேஸ்ட். கரகாட்டக்கார படம் எப்போ நடந்துச்சு? அத இன்னும் பேசிக்கிட்டு இருக்காய்ங்க. இந்த மனுஷன் சமீப காலத்துல நம்மட்ட வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு நல்ல ஒரு ஆக்டருங்க. இந்த நபருக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்றத பேச மாட்றாய்ங்க அப்படின்னா, இவைங்களோட ஒரு பிரச்சனைய பாருங்களேன். இப்போ செலிபிரிட்டின்றதுக்காக நான் அத பத்தி பேசல. ஒரு நார்மலா ஒரு விஷயத்த பாருங்களேன். ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, "என்னடா?" அப்படின்னு கேட்கறக்கு ஆள் இல்ல. ஆனா, அது ஒரு கான்ட்ரோவர்சியா மாறணும். 4 பேர் இத பத்தி பேசணும். எல்லாரும் காசிப் பேச ஆரம்பிச்ச பிறகு தான், அத பத்தி மீடியாஸ்லாம் பேசி அவருக்கு ஒரு கேரிங் கிடைக்கும்னா, இந்த 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 விஷயங்கள் மீடியா வெளிச்சத்துக்கே படாம எத்தனையோ பேர் காணாம போயிருப்பாங்கல்ல. அவங்களோட நிலைமைலாம் என்ன? இவர் ஒரு செலிபிரிட்டின்றக்காக இத பத்தி இவ்வளோ பேசிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. ஐயோ! அவர காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு கதர்றீங்க எல்லாருமே. எத்தனையோ பேர் காணாம போயிருக்கானுங்கடா. எத்தனையோ பேர் சமூகத்துக்காக பேசியிருக்கானுங்க. சமூகத்துக்காக பேசிட்டு மக்களுக்காக எல்லாம் தப்புடா, இங்க பாருங்க ஏமாத்துறேன். குவாரி, மைனிங்ல மக்களுடைய எ இயற்கை சூழல வெட்டி தின்னுகிட்டு இருக்க முதலாளிகள்லாம் போட்டு குடுக்குறதுக்கு ஒருத்தர் இருந்தாப்புல. அவருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அவர் லாரில ஏத்தி செத்துட்டாருன்னு ஏத்தி இறக்குனாய்ங்க. அதுக்கு ஒரு சீவன் ட்ரெண்ட் பண்ணல. மலையையும் மக்களையும் காப்பாத்த வராங்க. ஏன்னா மலையும் மக்கள் உன்னை சோறு போட மலைய நீ பிச்சு திங்க மாட்டேல்ல. அது உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைல்ல. தற்குறிகளா. ஸோ இதுக்கு எவனும் பேச மாட்டுக்காய்ங்க. மண்ண கொள்ளையடிக்கிறாய்ங்க, மலைய கொள்ளையடிக்கிறாய்ங்க, தண்ணி தர மாட்டுக்காய்ங்க. உனக்கு நிம்மதியா வாழ முடியாது. பொருளாதாரம் விழ போகுது. வேர்ல்டு வார்க்கான ஒரு பதட்ட நிலையிலே இருக்கு. ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குது? இந்த பொலிட்டிஷியன்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? உலகத்த ஆண்டுகிட்டு இருக்கானுங்க. என்னடா பண்றீங்க? ஏன்டா சண்டை போடுறீங்க? எதுக்குடா நீ உக்ரைன்ல இறங்கி சண்டை போடுற? நீ சண்டை போடுறதுனால இவ்வளோ இம்பாக்ட் நடக்குது. இத கேட்க ஒருத்தனும் காணோம். ஆக்டர் ஸ்ரீ வந்து இப்படி ஆயிட்டாரு பார்த்தீங்களா? இத பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காய்ங்க. இவர் இப்படி ஆனா என்ன? ஆகாட்டினா என்ன? நமக்கு என்ன பிரச்சனை? ப்ரோ அப்ப நீ எதுக்கு ப்ரோ வீடியோ போட்ட? என்ன ஒரு மேட்டர்ன்னா, நதி போற போக்குல போனா தான் கரை சேர முடியும். இத ஒரு சொல்லுவாங்கல்ல, ஓடுவது நதியா இருந்தாலும் சேர்றது கடலா இருக்கட்டும்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா நதின்றது நெறைய கிளைப்பிரிவுல போகும். ஆனா சேர்றது ஒரு கடல்ல தான் போய் சேரும். இப்ப நான் பேசுற அஜெண்டா விஷயங்கள்லாம் நேரடியா பேசிக்கிட்டே இருந்தோம்னா, உங்களுக்கு சலிப்பு தட்டிரும். இப்ப இந்த மாரி ஒரு கான்ட்ரோவர்ஷியான விஷயம் இருக்கா? இத வச்சு பேசிட்டு எண்டிங்ல நம்மளுடைய கரெக்ட்டான மெசேஜ மக்கள்ட்ட சேர்க்கும்போது தான், ஓரளவு இந்த மெசேஜோட ஓவர்லைட் பண்ணி புரிய வைக்க ட்ரை பண்ண முடியும். புரியும்னு நெனைக்கிறேன். முதல்வன் படத்த மாரி தான். கடைசி என்னையும் யூடியூபர் ஆக்கிட்டீங்களேடா! அப்படின்ற மாரி தான் ஆயிருக்கு. திரும்பவும் சொல்றேன் மக்களே. இவரு இப்படி நடந்திருக்கு. இவர கேர் பண்ணி நல்லபடியா கொண்டு வரணும்னா, நல்லா வாழ்ந்த மனுஷன் அழியிறது பார்க்கறதுக்கு சங்கட்டமா தான் இருக்கும். கீழ இருந்தவன் கீழயே இருந்துட்டான்னா ஒண்ணும் தெரியாது. அவனுக்கு இது பழகி போயிரும். நல்லா புகழுக்கு மேல வந்துட்டு திடீர்னு காணாம போயி லோயர்ல கீழ போனோம்னா, அது அது பெரிய சங்கடம் தான். ஸோ, அத பத்தி ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது எனக்கு. அது பிரச்சனை இல்ல. பட் மீடியாலயும் சரி, இண்டஸ்ட்ரிலயும் சரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலயும் சரி, பல விஷயங்கள் இருக்கு. நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம். இந்த இது சொல்றது, அட்ஜஸ்ட்மென்ட்டு அந்த ஒரு பொண்ணு கூட இப்ப சீரியல்ல நடிக்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அந்த பொண்ணு தைரியமா வந்து மீட்டிங்ல மேடையில பேசிட்டு போயிட்டே இருக்கு. ஒரு அற்புதமான ஆக்டரு, நல்ல படங்கள் குடுத்த ஒரு ஆக்டர் இப்படி ஆயிட்டாரு. இது வந்து பெரிய லெவல்ல வரல. ஆனால் கான்ட்ரோவர்சி வந்த பிறகு தான் இந்த ஆக்டர பத்தி வெளிய பேசுறான். அந்த பொண்ணு சீரியல்ல நடிச்சுட்டு தான் இருந்துச்சு. அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி ஆக்டரா தான் இருந்துச்சு. அந்த பொண்ண பத்தி யாரும் பெருசா கன்சிடரே பண்ணல. ஒரு லீக்டு வீடியோ வெளிய வந்தோனே, அந்த பொண்ணு ஐயோ! அந்த பொண்ணா? அந்த பொண்ணா? நெகட்டிவ் ஃபேம். இப்ப நம்மலாம் எப்படி இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. டாக்ஸிக் ஹியூமன்ஸா மாறியிருக்கோம். கெட்ட விஷயங்களையும், ஒரு சுவாரஸ்யம் கூட்டுற மாரியும், உங்களுக்கு உன்னை அசிங்கமா பேசுற மாரி இருக்கு.
ஒரு 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 ஐட்டம் சாங் இருந்தா தான் நீ ஒரு படம் பார்ப்பேன்ற அளவுக்கு ஆக்கிட்டாங்கடா. கோட் படத்த வந்து இந்த ஜனநாயகன் வந்துட்டாரு பார்த்தீங்களா? ஜனநாயகத்த காப்பாத்த வந்த ஒருத்தர் கடைசி நடிச்ச படத்துல ஒரு ஐட்டம் சாங் அங்க மஞ்ச சார் நின்னா தான் படம் ஓடுன்றது நிலைமை தான் இருக்கு. இந்த மாரி மக்கள பழக்கி, இப்ப மக்கள் அந்த மாரி வாழ வச்சுட்டானுங்க. ஒரு போதைக்கு பொருள் ஒருத்தன் அடிக்ட் ஆகுறது எப்படி தெரியுமா அடிக்ட் ஆவான்? ஒரு கல்யாணத்துக்கு நடக்கும்போது, "மச்சான் சும்மா குடி மச்சான். எனக்காக என் ட்ரீட்டுக்காக குடிடா மச்சான்னு" குடிக்க வைப்பாய்ங்க. அப்புறம் "ஏய் இல்லடா எனக்கு பிடிக்காது." "இல்ல லைட்டா கொஞ்சம் குடி மச்சான். பீர போடு மச்சான்" அப்படின்னு சொல்லி பீர போட வைப்பாய்ங்க. அதுக்கப்புறம் "ஏய் பீர்லாம் வேஸ்ட்டு மச்சான். அதெல்லாம் சங்கடம் மச்சான். கொஞ்சம் கட்டிங் லைட்டா போடுறா." இப்படியே பழக்கி, பழக்கி, பழக்கி விட்டு இவன் வாங்கி கொடுத்து இவன பழக்கிருவான். ஃபங்ஷனா கூட்டி போய் பழக்கி விட்டுருவானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நடக்கும் அப்படின்னா, இவன்ட்ட கேட்பானுங்க. "மச்சான் நீ எப்போ ட்ரீட் வைக்க போற? எப்போ ஓசியிலே குடிச்சிட்டு இருப்பியா? நீ எப்போ ஃபங்ஷன் வைக்க போற?" அப்படின்னு இவன்ட்ட வாங்க ஆரம்பிப்பாய்ங்க. இப்போ இவன் இதுக்கு பழகி போயிருவான். இந்த வாங்கி கொடுத்தான்ல குடிக்கிறவன், அவன் எல்லாம் திருந்திட்டு ஃபேமிலிய பார்த்துட்டு போயிருவான். இவன் அடிக்ட் ஆயிருவான். குடிக்கலனா ஏதாச்சும் ஆயிரும்டா அப்படின்னு இவன் அடிக்ட்டா மாறிருவான். ஸோ இந்த மாரி தான் இங்க சமூகம் போயிட்டு இருக்கு. ஒரு விஷயம் பழக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது ஒருத்தவன ஒரு விஷயத்துக்கு பழக்கிறது கஷ்டம். பழக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அப்படியே வாழ பழகிருவாய்ங்க. இத கரெக்ட் கட்டிங் போட்டான்டா அன்னைக்கு நாளே ஓடும் அப்படின்ற அளவுக்கு ஆக்கிருவானுங்க. இப்போலாம் ரீசெண்டா பேசுறாங்கல்ல, மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்கலாம் கட்டிங் போட்டா தான் அது அவங்களுடைய உடம்பு வலிக்காக குடிக்கிறாங்க. என்னங்கடா! இதுக்கு எவ்வளவோ ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல. அதுக்கு மாத்த வேண்டியதானே. சரக்கு தான் உண்டு வலி நிவாரணிக்கு சரக்கு தான் ஒரு மெடிசனா என்ன? அதுக்கு ப்ரிஃபர் பண்றாய்ங்க. அவங்களுக்கெல்லாம் குடிக்கணும் எம்எல் கணக்குல இதெல்லாம் பேசியிருக்காய்ங்க பொலிட்டீஷியனே. ஸோ இந்த மக்கள இந்த மாரி ஒரு கல்ச்சர்க்குள்ள வாழ வச்சுட்டாங்க அப்படின்னா, அவன் எப்படிங்க உண்மையான விஷயங்களையும், நாட்டுக்கு தேவையான விஷயங்களையும் பேசுவான்? எவன் குடிடா எப்படா கெடுது? எவன் வீட்ல இல உழுகுது? எவன்டா எவன இழுத்துட்டு ஓடுறான்? அப்படி இருக்க நியூஸ் தான் நான் பார்ப்பேன். அந்த மாரி மாத்தி வச்சிருக்காங்களே சமூகத்த. நல்ல விஷயம் எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். எவனாவது கேட்குறான்? கான்ட்ரோவர்சிய சொன்னா அப்படியே மில்லியன்ஸ்ல வியூஸ் போகுது. வெட்கமே இல்லையாடா உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறேன். உங்கள தான்டா கேட்குறேன். வெட்கமே இல்லையா? ஸ்ரீ வீடியோ பார்த்தோன்னே எனக்கு தெரியாம வந்து கிளிக் பண்ணியிருப்பேன்ல. இவர் ஏதோ பேசியிருக்காருன்னு கிளிக் பண்ணியிருப்பேன். உங்களுக்குலாம் வெட்கமே இல்லையாடா? கான்ட்ரோவர்சியான விஷயங்கள தேடி தேடி பார்க்குறீங்க. நீங்க யார்றா நீங்கலாம்? டாக்ஸிக் ஹியூமன்ஸ்டா நீங்கலாம். சமூகத்துக்கு தேவையான விஷயங்கள் இங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, சொல்லிக்கிட்டு தான் இருக்கானுங்க. அதெல்லாம் தேடி பாருங்கடா. அதான்டா தேவை உங்க சமூகத்துக்கு. இந்த டாக்ஸிசிட்டி இவன் என்ன பண்ணான்? அவன் என்ன பண்ணான்? இந்த பிக் பாஸ் பயவல எவன் பார்க்குறானோ அவன் குடும்பம் உருப்படவே உருப்படாது. சீரியஸ்லி. அதுல என்ன சொல்லி தர்றான்? ஒரு அஜெண்டால பேஸ் பண்ணி ஒருத்தன் மேல இருந்து மோனோபொலி பண்ணிட்டு அடிமையா வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் இந்த வேலை பண்ண நீ அவனை அடி இவனை அடி அவன் இவங்க 2 பேரும் அடிச்சுக்கணும். 2 குடும்பமும் அடிச்சுக்கிறது தான் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியே. அதுல என்ன கேட்குற அடி அவனை திட்டுறா அவனை பேசிட்டான் பாரு உன்னை புறம் பேசியிருக்கான் பாரு அவனை திட்டு. இந்த மாதிரி மக்களை வீட்டுல இருந்து பாக்குறவனுக்கே வெறுப்பேத்தி விட்டு சீரியலும் அதான் பண்ணிட்டு இருக்கு, மூவிஸும் அதான் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இப்போ பிக் பாஸ்ன்னு சொல்லி உன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து உன் வீட்டை குடும்பத்துக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கேன் அவன். இவர் அந்த பிக் பாஸ்ல வந்த ஒரு நபர் தான். ஒருவேளை பிக் பாஸ்ல போனோடனே அவருக்கு அந்த பிக் பாஸ்க்குள்ளேயே ஒரு மைண்டை உள்ள இருக்க நம்ம தெரியும். இன்று காலை அதிகாலை அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டுட்டு இருக்காரு என்னமோ தெரில பாவம். ஆனா போயிட்டு சீக்கிரமே வெளியே போயிட்டாருன்னு சொல்றாங்க. திரும்பவும் சொல்றேன் கொஞ்சம் கோவம் போட்டுன்னு நினைக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன், ஆனா மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் வீரன். சரி நான் வீரன், நீ மனுஷனா இந்த அவன் செருப்பு. இப்போ விஷயம் அதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம் தான். டாக்ஸிக்கு தேடி போகாதீங்க. நல்ல விஷயங்கள் ஆர்கானிக்கான விஷயங்களை தேடி போங்க. அப்பதான் என்ன மாதிரி ஆட்களும் இன்னும் நிறைய பேர் முன்னாடி வருவானுங்க. யங்ஸ்டர்ஸ் இருக்கானுங்க. இந்த அண்ணன் நல்லா பேசுறாரு, அந்த அண்ணன் மாதிரி பேசுவான்னு வருவானுங்க. நீங்க இப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ டு டி நந்தாவையும் மதன் கௌரி மாதிரியும் என்னத்தையாவது எடுத்துட்டு வந்து வித்துடலாம்னு சொல்லிட்டு உங்க தள்ள வித்துட்டு போயிடுவாங்க. சிரிக்கி ஆப்பு ஞாபகம் இருக்கா? தன்னுடைய பேரையே மாத்திக்கிட்டு மறு வச்சுட்டு வந்து மாறு இடத்துக்கான மரியாதையை கெடுத்தாங்கல்ல. இந்த மாதிரி தான் அவங்க தள்ள வந்து வித்துட்டு போயிடுவாங்க. ஒருத்தர் என்னன்னா உலக நாயகி மாதிரி மேக்கப் போட்டு வந்து வித்துக்கிருக்கான். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்களையும் ரசிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஒருத்தர் என்ன கார் அடிச்சுக்கிறேன், அதுங்க இதுங்கன்றேன், சி அசிங்கமா பண்ணாதீங்கமான்றாங்க. அவனுக்கு இன்னும் மில்லியன்ஸ்ல யூஸ் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. சரி, திரும்பவும் சொல்றேன், எண்டிங்ல சொல்ற ஒரு விஷயம் தான். எப்பயுமே நல்லதை யோசிங்க, நல்ல விஷயங்களை பகிருங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க. கேட்க மாட்டானுங்க இந்த காலத்துல. வேற வழியே இல்லை, பேசிதான் ஆகணும். இப்போ நானும் தான் இருக்கேன், இதை பேசுறது எவனுமே கேட்கல ஆரம்பத்தில். நான் பேசி 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 ஒரு சிலவங்க சஃபர் ஆகி அதில் அஃபெக்ட் ஆகி பாதிக்கப்பட்டவங்களாம் என் வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. இவ்வளோ நாள் ஏன்டா அந்த விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தேவையான ஆடியன்ஸ் எப்பவுமே இருக்க தான் செய்கிறாங்க. நல்ல கண்டென்ட், ஆர்கானிக்கான கண்டென்ட்டை போடுறவங்க தயவு செய்து போடுங்க, விட்டுறாதீங்க, போடுங்க. நானும் அதெல்லாம் விடவே மாட்டேன். என்னாலும் பரவாயில்ல, முட்டி மோதன்ட்டு தான் இருக்கேன். ஸோ நல்ல விஷயங்களை பகிருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்மலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த உலகம் ஓரளவுக்கு சஸ்டெயினாக போயிட்டுருக்கு. நாமளும் கிவ் அப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மதியா சாவா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை அதில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வேலை சந்திக்கலாம். சேனலில் மெம்பர்ஸ் ஆகாதவங்களாம் சேனலில் மெம்பர்ஸ் ஆகிக்கோங்க.
ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது, தட்டி விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சாட் அப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஸ்ன்றது சிம்பிள் இருக்குது, தட்டி விடுங்க. வரட்டா